நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1902 வருடம் பிரிட்டிஷ் இந்தியா. கும்பகோணத்தின் தெருக்களில் ஒரு வெள்ளைக்கார இளைஞன், அவன் என்ன பேசுகிறான் என்பது யாருக்கும் தெரியல, தெருவில் ஒரு வீட்டை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அது போயர் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம். போயர் யுத்தம் என்றால் தென்னாப்பிரிக்காவிலே டிரான்ஸ்வால் என்கின்ற இடத்தில் தங்கச் சுரங்கமும் வைரச் சுரங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக பிரிட்டன் வழக்கம் போல அந்த இடத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடித்தது. அங்கே ஏற்கனவே குடியிருந்த டச்சு வம்சாவளியினரான போயர் அதற்கு எதிராக ஒரு கொரில்லா யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே போயர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலமாக இருக்கு. கும்பகோணத்து தெருவில் ஒரு வெள்ளைக்காரன், அவன் என்ன பேசுறான்னே புரியல, ஒருவேளை இவன் உளவாளியாக இருப்பானோ என்று கருதிய காவல்துறை அவரை கைது செய்து விசாரிக்கிறது. ஆனால் அவர் என்ன பேசுறாருன்றது புரியல. அவர் ஒரு கடிதம் எழுதி அப்போ சப்கலெக்டராக இருந்த ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்புறார். அவர் அந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு பதறி அடித்து ஓடி வந்து அவரை மீட்டுட்டு போறார். அந்த வெள்ளைக்கார இளைஞனுடைய பெயர் மார்க்கஸ் டி ஃபோரிக் ஃபோண்டேனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு இளைஞர். நம்ம ஒரு வசதிக்காக ஃபோண்டேனு என்று வச்சுக்கலாம். அவர் விலாசம் தேடி தெரு தெருவாக அலைந்தார் இல்லையா, அது ஒரு தமிழறிஞருடைய வீட்டை தேடி. அவருடைய பெயர் ஊவே சாமிநாத ஐயர். ஓகேவா? இந்த ஃபோண்டேனை யாருன்னா, திருக்குறளில் காமத்துப்பாலை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர். அவர் பாண்டிச்சேரியில் ஓரியண்டலிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. என்ன சொல்றதா இருந்தா, கீழ் திசை நாடுகளினுடைய கலைஞர்களுக்கான ஒரு மாநாடு நடக்குது. அதுல கட்டுரை வாசிக்கிறதுக்காக வர்றார் பிரான்ஸ்ல இருந்து. அவருடைய பேராசிரியர், நீ இந்தியாவுக்கு போனால் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு சென்று அவசியம் ஊவேசாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புனதுனால அவர் அங்கே வந்து தேடுறார். சரி, அவர் சில நண்பர்களை கூட்டிட்டு ஊவேசாவை பார்ப்பதற்காக கும்பகோணத்தில் இருந்த ஊவேசாவுடைய வீட்டுக்கு போறார். அவர் தன் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு கூரை மட்டும் போட்டு அதுக்கு கீழே உட்கார்ந்து தன்னுடைய இலக்கண ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்துட்டு அவருடைய உடம்புல வந்து வெயில் அடிக்குது. கும்பகோணத்து வெயில் போனவர்களுக்கு தெரியும், இந்த கண்ணை கதுப்பு கசங்கிடும், கருகிடும். அந்த அளவுக்கு கும்பகோணத்தில் வெயில் அடிக்கும். ஊவேசாவுடைய உடல்ல வெயில் ரொம்ப அடிக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஃபவுண்டேனு, ஒரு வெயில் அடிக்காத இடத்துல இருந்து இந்த ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். அதற்கு ஊவேசா, எனக்காவது ஒரு கூரை இருக்குது, ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் வீட்டு திண்ணையிலும் மரத்தடியிலும் எத்தனையோ மகா வித்வான்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்காவது ஒரு கூரை இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஃபவுண்டேனுவை கும்பகோணத்துக்கு அனுப்பிச்சு வச்சார்ல, அவர் யார் என்று பார்க்கணும் இல்லையா? ஊவேசா அவர்கள் பதிப்பித்த சீவக சிந்தாமணி அவருக்கு பெரும் புகழை தேடித்தருது. எங்கெங்கெல்லாம் இருந்தலாமோ அவருக்கு கடிதங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த கடிதங்கள் கொடுத்த உற்சாகம் தான் அவர் தொடர்ந்து ஏடுகளை பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை அவருக்கு தருது. அப்படி அவருக்கு வந்து குவிந்த கடிதங்களில் ஒரு கடிதம் பாரிஸ் நகரத்திலிருந்து வருது. பிரான்சினுடைய தலைநகரமான பாரிஸ் நகரத்திலிருந்து வருது. அந்த கடிதத்தில் முகவரி தமிழிலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த லெட்டரை ஓபன் பண்றார். அந்த லெட்டர் ஜூலியன் வின்சோன் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு பேராசிரியரிடமிருந்து வந்திருக்கு. ஆனால் லெட்டரோட முதல்லையே ஒரு ஆசிரிய விருத்த பால சீவக சிந்தாமணியை அவர் பதிப்பித்ததற்கான வாழ்த்து செய்தியோடு அது ஆரம்பிக்குது. அந்த கடிதத்தில் அவர் வந்து வெறும் 32 வயதில் சீவக சிந்தாமணியை ஊவேசா பதிப்பிச்சிட்டார். ஊவேசாவை மனதார வாழ்த்திட்டு, எங்களுடைய பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் ஆயிரக்கணக்கான ஏட்டுச்சுவடிகள் இருக்கின்றன, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க சீக்கிரத்தில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் மொழிபெயர்க்க வேண்டும், அதற்கு என்னாலான எல்லா உதவியும் செய்கிறேன் என்று ஜூலியன் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்.
இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் கடல் கடந்து சென்று பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் இருக்குதா என்று உற்சாகமாக இருக்கிறார். 2 பேருக்கு இடையில கடிதங்கள் நடந்துகிட்டே இருக்கு, கடித பரிவர்த்தனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஜூலியன் என்ன பண்றாருன்னா, ஊவேசா பதிப்பித்த சீவக சிந்தாமணியை சுருக்கி பிரெஞ்சில் மொழிபெயர்த்து அந்த புத்தகத்தையும் ஊவேசாக்கு அனுப்புறார். ஊவேசா அதை புரட்டி பார்க்கிறார், இது இங்கிலீஷ் புக்கு போல இருக்கு. அவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தவர் இல்லை. ஆகவே அவர் வேலை பார்த்த கும்பகோணம் கல்லூரியில் இருக்கிற பிரின்சிபல்கிட்ட போய், இந்தாங்க என் நண்பன் உங்களுக்கு ஒரு ஆங்கில புத்தகம் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி கொடுக்குறார். அதை அவர் படித்து பார்க்குறாரு. அவருக்கு பிரெஞ்சு தெரியும். அதில் பக்கம் பக்கமாக அந்த ஜூலியன் ஊவேசா என்கின்ற ஒரு மனிதர் எப்பேற்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், அவர் எவ்வளவு பெரிய சாதனையை அந்த ஊரில் இருந்து கொண்டு சத்தமில்லாமல் செய்திருக்கிறார் என்று பல பக்கங்களில் பாராட்டியிருக்கார். அந்த கல்லூரி முதல்வர் ஊவேசாவை கூப்பிட்டு, ஐயா, இந்த புத்தகத்தில் இது பிரெஞ்சு புத்தகம், உன்னை இவர் ரொம்ப மனதார பாராட்டியிருக்கிறார். ஒன்னால நம்ம நாடு மட்டுமல்ல இந்த கல்லூரியும் பெருமை அடைகிறது என்று சொல்லி பாராட்டுறார். இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை உடனடியாக ஊவேசா மனம் கணக்கு போடுது. அவர் ஆயிரக்கணக்கான ஏடுகள் அங்கே இருக்குன்னு சொன்னாரு, அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும்னு கடிதங்கள்ல எழுதுறார். அதில் மணிமேகலை ரொம்ப பிழைகளோட உள்ள ஒரு பதிப்பு இருக்குது, அது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒன்றா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டே வரும்போது வில்லை புராணம் என்கின்ற ஒரு ஏடு அங்கே இருக்குன்னு ஜூலியன் கடிதத்தில் எழுதுறார். இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, அதை பற்றியே ஒவ்வொரு கடிதத்திலையும் எழுதின உடனே ஜூலியன் என்ன பண்ணுறாருன்னா 494 பாடல்கள் அந்த ஏட்டில் இருக்குது. அதை தன்னுடைய கையினாலேயே பிரதி எடுத்து ஒரு கவரில் வச்சு பிரான்ஸில் இருந்து இங்கே அனுப்புகிறார். ஒவ்வொரு கடிதமும் 3 மாதம் 4 மாதம் கப்பலில் பிரயாணித்து இங்கே வரணும். அந்த வில்லை புராணம் இவர் கையில் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, ஊவேசா சொல்கிறாரு, அந்த காலத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை 125 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே ஏடுகளை பார்த்து கையினால் பிரதி எடுக்கிறதுக்கு போதிய தமிழறிஞர்கள் தமிழ்நாட்டிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பிரெஞ்சு பேராசிரியர் தன் நண்பனுக்காக 500 பாட்டை தன் கையினால் எழுதுறார். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், அந்த காலத்து ஏடுகள், ஜோதிட நூல்கள், கல்வெட்டுக்கள் எல்லாம் ஒரு சிவலிங்கம் படமும் ஒரு நந்தி படமும் இருக்கும் தொடக்கத்தில். அதையும் தன் கையால் ஜூலியன் வரைஞ்சு அனுப்புகிறார். சரி, வில்லை புராணம் இப்போ கையில் கிடச்சிருச்சு, உடனே பப்ளிஷ் பண்ணிடுவாரா ஊவேசா? அப்படி பண்ணிட்டா அவர் என்ன ஊவேசா? வில்லை புராணம்னு போட்டிருக்க, தமிழ்நாட்டில் வில்வவனம் எத்தனையோ இருக்க, இது எந்த கோயிலை சொல்றது என்று தன் ஆராய்ச்சியில் இறங்குறார். தொடர்ந்து ஆராய்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு தனிப்பாட்டில் அந்த வில்லை புராணத்தில் வர்ற அண்மை குயிலம்மை, அந்த கோயிலுடைய தெய்வம் குயிலம்மை என்று ஒரு வார்த்தை வருது. அதை வைத்துக்கொண்டு திரும்ப துப்பு துளக்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, புதுச்சேரிக்கு பக்கத்தில் வில்வநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே இருக்கிற கோகிலாம்பாய் தான் இந்த வில்லை புராணம் அப்படின்னு சொல்றாரு. இப்பயாவது பப்ளிஷ் பண்ணிடுவாரா? பப்ளிஷ் பண்ண மாட்டார். ஏன்னா ஊவேசா அவர் எந்த அளவுக்கு ஒரு நூலை மெய்ப்பு பார்த்து ஏடுகளை சரி பார்த்து ஆய்வு செய்து பதவுரை அரும்பொருள் சொல் எல்லாம் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுவார். நேரடியாக கிளம்பி அந்த நகரத்துக்கே போகிறார். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து இந்த கோயிலை பற்றி ஏதேனும் ஆதாரங்கள் இருக்குதா, ஏதாவது புராணங்கள் இருக்குதா, ஏதாவது இலக்கிய சான்றுகள் இருக்குதான்னு முழுக்க ரெஃபர் பண்ணுறாரு. அந்த கோயில்தான் அவர் உத்தேசித்த அந்த வில்லை புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிற கோயில், அந்த புதுச்சேரியில் இருக்கிற கோயில் தான் என்கின்ற முடிவுக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வில்வேஸ்வரம் என்பதும் இந்த கோயில் தான் அப்படின்னு அவருக்கு தகவல் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த மகிழ்ச்சியை தன்னுடைய நண்பர் ஜூலியனுக்கு ஒரு கடிதம் வாயிலாக தெரியப்படுத்துகிறார். நண்பர்களே, ஊவேசா அவர்களை பற்றி ஏராளமான நூல்கள் தமிழிலே பதிப்பிக்கப்பட்டிருக்குது. ஊவேசாவுடைய கடித கருவூலம் என்கின்ற ஒரு நூலை ஆய்வாளர் இரா வெங்கடாசலபதி அவர்கள் பதிப்பித்திருக்கிறார். ஊவேசா தன்னுடைய சின்ன வயதிலிருந்து 87வது வயது வரை அவருக்கு வந்த கடிதங்களை போற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அது பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊவேசாவுக்கு அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பிற அறிஞர்களும் வெளிநாட்டில் இருந்தவர்கள் எழுதிய கடிதங்களும் அப்படியே ஸ்கேன் செய்யப்பட்டு தமிழக அரசினால் தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரியில் இலவசமாகவே கிடைக்கிது, நம்மளே பார்த்து கொள்ள முடியும். இது தவிர தான் பதிப்பித்த 80 நூல்களுக்கும் ஊவேசா அவர்கள் எழுதிய முன்னுரைகளை ஆய்வாளர் சரவணன் அவர்கள் சாமிநாதம் என்கின்ற பெயரிலே ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறார். இது தவிர
மத்திய அரசினுடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் உவேசாவுடைய நாட்குறிப்புகளை அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு புத்தகமாக இருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டில் அவரை ஒரு பதிப்பாசிரியர் என்றும், வீடு வீடாக ஊர் ஊராக சென்று ஏடு தேடியவர் என்றும், ஆய்வு செய்தவர் என்றும், உரையாசிரியர் என்றும் தான் அவரை நினைவு வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு இலக்கிய மாணவனாக அவர் எழுதிய உரைநடை நூல்களை படிக்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. அந்த காலத்தில் அவர்தான் சுஜாதா. அவர் எழுதிய உரைநடை நூல்கள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது. நான் இப்போ சொன்ன இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, வெளிநாட்டிலிருந்து வந்த பாண்டிச்சேரிக்காரர், அந்த சம்பவம் கூட அவருடைய நினைவு மஞ்சரி என்கின்ற ஒரு நூலிலே எழுதப்பட்டுள்ள சம்பவம் தான். அவருடைய என் சரிதம் ஆனந்த விகடனிலே தொடராக வருகிறது. அந்த தொடர் அன்றைக்கு மிக மிக வாசகர்களால் விரும்பி வாசிக்கப்பட்ட ஒரு தொடர். எந்த அளவுக்கு அது முக்கியம் என்றால், கபில் ஸ்வலபில் என்கின்ற ஆய்வறிஞர், செக் நாட்டிலே பிறந்தவர், அவர் அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சரி, பெரம்பலூரில் இந்த புத்தக திருவிழாவில் இந்த சபையில் அவரை பற்றி என்ன பேச வேண்டியிருக்கிறது? உவேசாவை பற்றி சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணி, பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் நீங்கள் பேச போறீங்க சார், என்ன தலைப்பு என்று சொல்லுங்கள் என்று சொன்னபோது நான் சிறிதும் யோசிக்காமல் நினைவு மஞ்சரி என்கின்ற தலைப்பை கொடுத்தேன். ஏனென்றால் இந்த பெரம்பலூருக்கும் உவேசா அவர்களுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவருடைய இளமை கால கல்வியை உவேசா இந்த மண்ணிலிருந்து தான் துவங்கினார். அவருக்கு 11 வயது இருக்கும்போது அவருடைய குடும்பம் கடனிலே தத்தளித்தது. அவங்க அப்பா ஒரு இசை விற்பன்னர், கதா காலட்சேபம் பண்ணக்கூடியவர், கர்நாடக சங்கீதத்திலே விற்பன்னர். ஊர் ஊராக சென்று அவர் பாடி அவருக்கு நிறைய கிராமங்கள் நிபந்தங்களாக கொடுக்கப்பட்டன. துரதிருஷ்டவசமாக அவரை ஆதரித்த ஒரு ஜமீன் திவாலாயிட்டார். அவர்கிட்டயே பணம் இல்லை. ஆகவே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு சொந்தமான நிலங்களை விற்கிறார், கிராமங்களை விற்கிறார், தனக்கு குத்தகை வந்துட்டு இருக்கிற உரிமையெல்லாம் விட்டு கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏகப்பட்ட கடன். இதன் மத்தியில் உவேசா அவருக்கு ஒரு பெரிய தலைவலி. நம்மளை போலவே ஒரு பாடகனாகி பொழைச்சிக்கலான்னு சொல்லி அவரை சங்கீத வகுப்பில் சேர்க்குறாங்க. அவர் அதை ஒழுங்காக கற்றுக்கல. தெலுங்கு கற்றுக்கொண்டால் 4 கீர்த்தனைகளை பாடி பிழைத்து விடுவான் என்று நினைக்கிறாரு. அவருக்கு தெலுங்கு வரல. ஒருத்தர் சொல்கிறாரு, இது பிரிட்டிஷ் இந்தியாப்பா, இங்கிலீஷ் நல்லா பேசினா அரசு உத்தியோகம் கிடைக்கும், அதுக்காக ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அவர் இங்கிலீஷ் கற்றுக்கல. ஒருத்தர் சொல்கிறார், ஒன்றுமே வரல, கணக்கு சொல்லிக் கொடு, கணக்கு பிடிச்சா கணக்கு பிள்ளை வேலையாவது கிடைக்கும். கணக்கும் அவருக்கு வரவில்லை. நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்த நாயை நம்மளால் தேத்த முடியாது என்று துரத்தி விட்டுருப்போம். ஆனால் உவேசாவுடைய தந்தை அப்படி அல்ல. தன் பையனுக்கு என்ன வரும் என்று கண்டுபிடித்தவர். இவனுக்கு நன்றாக பாட்டெழுத வருகிறது, இவனுக்கு இலக்கணத்தை ஆழ்ந்து கற்கிறான், இவன் பொருட்டு என் வாழ்க்கை அடமானம் வைப்பேன்னு ஊர் ஊராக சென்று ஒவ்வொரு ஆசிரியர்களாக தேடி சென்று படிக்கிற கல்வி தான் அன்னைக்கு இருந்துச்சு. பள்ளிக்கூடம் கிடையாது. ஒவ்வொரு புலவர் வீட்லையும் போய் தங்கி கற்றுக்கொண்டு இன்னொரு புலவர்கிட்ட போவாங்க. அப்படியாக கடன் சுமை தாழாமல் இருந்த உவேசாவுடைய குடும்பத்தை இங்கே குன்னம் என்கின்ற ஊரிலே இருக்கிற சிதம்பரம் பிள்ளை, நீ கிளம்பி வாயா, நான் பார்த்துக்கிறேன் என்று அவரை வரவழைத்து இங்கே தங்க வச்சு குடும்பத்தோடு அவரை ஆதரித்தார். நண்பர்களே, என் சரிதத்தில் அவங்க ஊரை காலி பண்ணி போகிற ஒரு சித்திரம் இருக்குது. அதை படித்தா கண்ணில் கண்ணீர் வராமல் யாராலையும் படிக்க முடியாது. என்னென்னா, தாங்கள் ரொம்ப காலமாக வாழ்ந்தது அரியலூர். அந்த அரியலூரில் நாங்கள் நாளைக்கு ஊரை விட்டு போகிறோம், எங்களால் இங்கே ஊரில் இருக்க முடியாது, எங்களுக்கு பொழைப்பு இல்லை அப்படின்னு அவங்க எல்லா நண்பர்கள்ட்டையும் அவங்களுடைய அப்பா போய் சொல்லிட்டு வர. அவங்க அப்பா ஒரு பெரிய பிரமுகர். மறுநாள் ஊர்க்காரங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி ஊரை விட்டு கிளம்பணும்னு அதிகாலையிலேயே வண்டியை வர சொல்லி ஜாமான்களை ஏற்றிட்டு இருக்கார். அப்போது அரியலூரில் ஒரு புகழ்மிக்க பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் காளிங்க நர்த்தனம் ஆடுற அந்த உற்சவ மூர்த்தி அப்படி சப்பரத்தில் கூட்டு வந்து இவங்க வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதாவது அந்த காலத்தில் சப்பரத்தை நிறுத்திட்டு அந்த கோயிலுக்கு தேவையான பொருட்களை தேடி ஒவ்வொரு இடமா போய் பொருள் கலெக்ட் பண்ணுற ஒரு சடங்கு இருக்குது. அந்த காட்சி மெய்யழகன் படம்ல ஊரை வீட்டை காலி பண்ணி போகும்போது ஒரு காட்சி வருது இல்லையா, எவ்வளவு மனதை உருக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அது என் சரிதத்தில் பதிக்கப்படுது. அவர் இங்கே குன்னத்தில் இருந்தார். 19 வயதில் அவர் முதல்ல எழுதின நீலி இரட்டை மணி மாலை என்கின்ற புத்தகத்தை செங்குன்னத்தில் தான் அவர் எழுதினார். அவருடைய முதல் நூலும் இங்கே தான் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் கார்குடியில் சில காலங்கள் அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் விட நான் இதை உடனடியாக இங்கேயே பேசணும் என்று நினைத்ததற்கு முக்கியமான காரணம், உங்கள் ஊரிலே ஜெயபால் என்கின்ற ஒரு வரலாற்றாசிரியர் இருக்கிறார். பெரம்பலூருடைய வரலாற்றை பற்றி எழுதியவர்.
ஊவேசாவும் பெரம்பலூரும் ஊவேசாவும் என்று ஒரு அழகிய நூலை பதிப்பித்திருக்கிறார். இந்த ஊரில் ஊவேசா எங்கே தங்கினார், எங்கே படித்தார், அவருடைய வாழ்க்கையை அது எப்படி மாற்றியது என்று அந்த புத்தகத்தில் இருக்கு. அது மட்டும் அவர் செய்யலை, தொடர்ந்து இந்த ஊரில் அவருக்கான நினைவகங்களை எழுப்ப வேண்டும், அவருடைய பெயரில் ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்கே அந்த கூட்டத்தில் ஜெயபால் சார் இருக்கிறாரா என்று தெரியாது. இந்த மேடையில் அவரை வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக நான் கருதி கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மஞ்சரி என்றால் பூங்கொத்து அல்லது பூமாலை என்று பெயர். நினைவு மஞ்சரி என்பது ஊவேசா தன்னுடைய நினைவில் இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் ஒரு பூ மாலையாக பூங்கொத்தாக தொகுத்து கொடுத்த ஒரு புத்தகம். ஒரு புத்தக திருவிழாவில் பொதுவான விஷயங்களை பற்றி பேசாமல் சில குறிப்பிடத்தக்க புத்தகங்களை குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பூமாலையிலே ஒரு சம்பவம் சொல்றார். இடையன் எரிந்த மரம் அப்படிங்கிற ஒரு ஓமை திருவாய்மொழியில் வருது. சீவக சிந்தாமணியில் அந்த ஓமை வருது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான பழமொழியிலும் அந்த ஓமை வருது. இடையன் எரிந்த மரம். இது தவிரவும் சங்க இலக்கியத்தில் சில இடங்கள் அது வருது. இது என்னடா இடையன் எரிந்த மரம், இது புரியலையே என்று ஊவேசா வழக்கம் போல தன்னுடைய ஆய்வுகளை தொடர்கிறார். ஒரு மடத்தில் போய் அங்கே ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன்கிட்ட போய், நான் ரொம்ப காலமாக இந்த கோட் வேர்டை என்னால் கிராக் பண்ண முடியல, இது என்னப்பா இடையன் எரிந்த மரம் அப்படின்னு. அட என்னங்க இது ஏங்க உங்களுக்கு தெரியல, எடைய வெட்டு அரா வெட்டு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குங்களே அப்படிங்கிறாரு. என்னது அரா வெட்டா, புரியலையே. ஐயா, ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அங்கே மரங்கள் இருக்கும். ஆடு மாடால் மரத்தில் தொங்குற கிளையில் இருக்கிற இலையை அதோட உயரத்தினால பிடிக்க முடியாது. ஆகவே இடையன் கிளையை ஒரு பாதி வெட்டிட்டு விட்டுருவான். அந்த கிளை முறிந்து தொங்கும். ஈஸியாக ஆடு மாடு மேய்ஞ்சிக்கும். ஏன் அப்படி பண்றான் என்றால், அந்த கிளை மரத்தோட மடிஞ்சு மரத்தை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கும் என்றால் அது வாடாமல் இருக்கும். எப்போ வேணாலும் ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கும். வெட்டி கீழே போட்டுட்டா மிச்சம் காஞ்சி போயிடும், சாப்பிடாம போயிடும். ஆகவே இடையன் வெட்டு அரா வெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் இந்த ஓமையை திருப்பி தூக்கி போட்டு பார்த்தா, சீவக சிந்தாமணியில் அவன் சொல்றான், சீவகன், அம்மா தந்தை பிறக்கும் போது நான் பிறந்தேன், இன்றைக்கு நீ வருந்துகிற மாதிரி, நம்ம மேலே விருப்பம் கொண்ட நண்பர்கள் வருந்துற மாதிரி நான் நடந்துக்கிறேன். நான் உயிரோடு இருந்து பகைவனை கொல்லவும் இல்லை, போரில் சாகவும் இல்லை. இடையன் எரிந்த மரம் மாதிரி நான் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில போராடுறேன். அந்த மரக்கிளை அப்படித்தானே, அது மரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டா கூட அது நிம்மதியாக இருந்துடும். அதோட ஒரு கிளை, ஒரு சொட்டு மட்டும் மரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு, இலை கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தேடி 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 அவர் ஊராக அலைந்தார். இப்போ உங்களில் சில பேர் ஜெயமோகன் எழுதிய குமரி துறைவிங்கிற ஒரு நாவலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு மங்கள நாவல். என்னன்னா, மாலிக் கபூர் மதுரைக்கு படையெடுத்து வர்றான். அவன் ஊராக கோயில்களை உடைச்சி தெய்வ சிலைகளை உருக்குறவன். எங்கே நம்முடைய மீனாட்சி அம்மையையும் சுந்தரேஸ்வரரையும் அவன் தூக்கிட்டு போய் உடைச்சிருவானோ என்று பயந்த அந்த கோயிலுடைய அர்ச்சகர்கள் அந்த 2 சிலையையும் எடுத்து கொண்டு போய் ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரரும் ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் தான் இருந்தாங்க. போரெல்லாம் முடிஞ்சுது. குமாரகர்ணன் மதுரையை கைப்பற்றுறான். இப்போ நாயக்கர்கள் ஆட்சி வந்தாச்சு, எங்கள் மீனாட்சி அம்மையை திருப்பி கொடு என்று நாயக்க மன்னனுடைய பிரதிநிதிகள் அங்கே போய் கேட்குறாங்க. ஆரல்வாய் மொழி அப்போது வேணாடு என்று அழைக்கப்பட்டது. இப்போதான் அதுக்கு பேர் திருவிதாங்கூர் சமஸ்தானம். அந்த திருவிதாங்கூர் மன்னர் மீனாட்சி எங்களுடைய ஐஸ்வர்யம், அதை எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும், ஒரு தெய்வத்தை திருப்பி கொடுப்பது என்பது அவ்வளவு பெரிய அமங்கலம், அதை நான் செய்ய முடியாது என்று தடுக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்க, நீ அப்படி சொல்ல முடியாது, ஒரு ஆபத்துக்காக உன்னை கொடுத்து வச்ச தெய்வம், நீ திருப்பி தான் கொடுக்கணும். உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன், ஒரு தெய்வத்தை அப்படியே திருப்பி அனுப்பிச்சாதான் அமங்கலம். நீ மீனாட்சி, ஒரு பெண் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு மங்கள நிகழ்வு என்பது திருமணம். நீ என்ன பண்ணு, மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வரருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருக்கல்யாணத்தை நடத்தி அவன் மதுரைக்கு வாழ போறான்னு வழி அனுப்பிச்சு வை என்று அந்த நாவலில் ஜெயமோகன் எழுதுகிறார். அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அது முழுக்க 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 மங்கள நிகழ்ச்சிகளே நிரம்பின ஒரு நாவல். அந்த நாவலை படித்தாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. திருமண வீடுகளில் தாம்பூலத்தில் அதை போட்டு கொடுப்பாங்க. அந்த நாவலுக்கு இணையான 2 சம்பவங்கள் நினைவு மஞ்சரில் வருது. இந்த ஒரு 2 சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று 1740, கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு
அப்போ திருநெல்வேலி நாயக்க மன்னர்களுடைய பிரதிநிதியாக இருந்த ஆரை அழகப்ப முதலியார், அவர் தான் திருநெல்வேலிக்கு இன்சார்ஜ், திருநெல்வேலியினுடைய சீமையினுடைய தலைவர். அவருக்கு கீழே ஏகப்பட்ட சமஸ்தானங்கள் இருக்கு. அதுல ஒரு சமஸ்தானம் சொக்கம்பட்டி சமஸ்தானம். அங்க பொன்னம்பல பிள்ளை அப்படிங்கிறவர் ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். ஸ்தானாதிபதி என்றால் செக்ரட்டரி மாதிரின்னு வச்சுக்கலாம், ஒரு சீஃப் செக்ரட்டரி அந்த சமஸ்தானத்துக்கு. இந்த ஆரை அழகப்ப முதலியாருடைய காலத்தில் 1740 உங்க எல்லாருக்கும் தெரியும், சங்கரன் கோயில், சங்கரன் ஐயனார் ஆலயம் ரொம்ப புகழ்மிக்க கோயில். உடல் உபாதைகளுக்காக தமிழ்நாடு முழுக்க இருந்து பக்தர்கள் வருவாங்க. சின்ன சின்ன உடல் உருவங்கள் எல்லாம் காணிக்கையாக போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் வேலை செய்த செண்பகக்கண் நம்பி என்பவன் அந்த சங்கரன் ஐயனார் உற்சவ மூர்த்தியை யாரும் அறியாதபடி இரவோடு இரவாக திருடி, இவர்களுக்கு பகையாக இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானம் ராமநாதபுரம் சமஸ்தானம். அந்த ஊர் அங்க உத்தரகோச மங்கைக்கு அந்த சிலையை கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட அடமானம் வச்சு பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. சங்கரங்கோயில் சங்கரன் ஐயனாரையே திருடிட்டு போயிட்டாங்க என்று பதறிட்டாரு ஆரரை. அவர் ஐயையோ, என்னுடைய நிர்வாகத்தில் இவ்வளவு பெரிய திருட்டா, இதை விட பெரிய அவமானம் எனக்கு தெரிய வேண்டியதில்லை, நான் உண்ணா நோன்பிருந்து சாக போறேன்னு உண்ணாவிரதத்தை அறிவிச்சிட்டாரு. உடனே எல்லா சமஸ்தானத்தினுடைய ஸ்தானாதிபதிகளும் அவர்கிட்ட நேரில் போய், ஐயா நீங்கள் இப்படி மனசை விட்டுறக்கூடாது, நிச்சயமாக இதை நம்ம மீட்டுட்டு வர முடியும், மனசை விட்டுறாதீங்க அப்படின்னா, ஐயா உனக்கு தெரியாது, மன்னர் சேதுபதி ரொம்ப ரொம்ப கோபமானவர், இதை போய் எப்படி நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியுங்கிறார். இதன் மத்தியில் ஒருவன் சங்கரன் ஐயனார் சிலையை திருடி கொண்டு வந்து அடமானம் வைத்து விட்டான் என்கின்ற செய்தி ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு போகுது. அவர் இமீடியட்டாக தன் படையை அனுப்பிச்சு அந்த சிற்பத்தை கைப்பற்றி உத்தரகோசமங்கை கோயிலில் வச்சு இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டார். இப்போ ஆரை அழகப்ப முதலியார் ஒரு கடிதம் எழுதுறாருன்னு வைங்க, எனக்கு அந்த சிலையை திருப்பி கொடுத்துருங்கன்னு. ஏண்டா உன் தெய்வத்தையே வச்சு பாதுகாக்க முடியாத உனக்கு இதை நான் திருப்பி தரணுமான்னு அவர் சொல்லிடுவார். அது இன்னும் பெரிய அவமானம், என்ன பண்றது என்று அவர் தடுமாறி இருக்கார். அப்போ பிற சமஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஸ்நானாதிபதிகள் எல்லாருக்குமே இந்த பொன்னம்பல பிள்ளைங்கிறவர் மேலே சரியான கடுப்பு. ஏன்னா அவர் ஒரு பெரிய புலவர், வெண்பா பாடக்கூடியவர், மிக மிக ஆற்றல் மிக்க ஒரு நிர்வாகி. அந்த காலத்தில் தமிழ் கற்றவர்களுக்கு மிகச் சிறப்பான புலமை மிக்கவர்களுக்கு தான் இந்த மாதிரி உயரிய பதவிகள் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல நான் மிருணாளினி மேடத்தை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சியர் 10 நாட்கள் இங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சிகள் முடிகிற வரைக்கும் அதுக்கு காது கொடுக்குறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் இந்த சபையில் மிக தீவிரமான இலக்கிய வாசகர் அவங்க கல்பனா இருக்கிறாங்க, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய குடும்ப நண்பரான சார் இருக்கார், சொர்ணராஜ் சார் அவர்கள் இருக்கிறார், திரு கவிஞர் கலாப்பிரியா அவர்களுடைய மருமகன் அவர். இதெல்லாம் இந்த சபையில் நின்று இந்த விஷயங்களை பற்றி பேசுவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆகவே அந்த ஸ்நானாதிபதிகள் எல்லாம், சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, பொன்னம்பல பிள்ளைன்னு ஒரு பயங்கரமான கெட்டிக்காரன் இருக்கான், அவன் நினைப்பினீங்கன்னா அவன் அந்த சிலையை மீட்டுட்டு வருவார் என்று போட்டு கொடுக்குறாங்க. சிலையோட வந்தாலும் நல்லது, நல்ல ஆளை சஜஸ்ட் பண்ணன்னு பாராட்டு கிடைக்கும். சிலையை வாங்க முடியலன்னா பொன்னம்பல பிள்ளைக்கு திட்டு கிடைக்கும். ஏன்னா சொக்கம்பட்டி ஆரை அழகப்ப முதலியாருக்கு கிஸ்தி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமஸ்தானம். இவரை கூப்பிட்டு அவர் கோரிக்கை வைக்கிறார், இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீ எப்படியாவது போய் அந்த சிலையை மீட்டு கொண்டு வானோன்னா இவர் நான் போயிட்டு வரேன், என் கூட சில பெரிய மனிதர்களை அனுப்புங்க என்று சில பெரிய மனிதர்களுடைய கூட்டத்தோட கிளம்பி ராமநாதபுரத்துக்கு போகிறாங்க. ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி எல்லாரும் தன்னுடைய உடைகள் எல்லாம் களைஞ்சி காவடி தூக்குற ஆட்கள் மாதிரி ஒரு மேக்கப்பை மாற்றுறாங்க. வேட்டி ஈட்டியெல்லாம் கட்டி உடம்பெல்லாம் விபூதி பூசி ஒரு காவடியை தூக்கி வச்சு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு. ஏன்னா ரகுநாத சேதுபதியோட அப்பாயின்மெண்ட் என்பது யாருக்குமே கிடைக்காது. அதுவும் திருநெல்வேலி திவான் கேட்குறாருன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அரண்மனையில் ஒரு விதிமுறை இருக்கு, எவனா இருந்தாலும் பிரியர் அப்பாயின்மெண்டோட தான் சேதுபதி மன்னர் பார்ப்பாரு. ஒரு விதிவிலக்கு இருக்கு, என்னன்னா பழனிக்கு காவடி எடுத்துக்கொண்டு போகிற யாராக இருந்தாலும் அரண்மனை கதவு அவர்களுக்காக திறக்கப்படும், அவர்களை சேதுபதி மன்னரே நேரில் நின்று வரவேற்பார். ஏன்னா காவடி தூக்குறவங்க குறி சொல்லுவாங்க, அதை அப்படியே பணிஞ்சு அவர் கேட்பார். அவர் பெரிய மிகப்பெரிய முருக பக்தர். ஆக இவங்க கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரான்னு 100 பேரை கொண்ட ஒரு படை ஆடிக்கிட்டே போகுது. அரண்மனையோட வாசலை திறக்கிறாங்க. அவர் நின்று வணங்குறாரு. வணங்கின உடனே நம்ம ஆளு வெண்பா புலி, அவர் ஒரு வெண்பா பாடுறாரு. சேதுபதி என்று நரசன்மம் எடுத்தாய், சேதுபதி என்று நரஜென்மம் எடுத்தாய், கமல மாதுபதிக்கு உன்னையன்றி வாயாதே,
கமல மாதுபதிக்கு உன்னை என்று வாயாதே, நீதிபதி நீயே, நீதிபதி நீயே, விசய ரகுநாதன் நினையீன்ற தாயே, விசய ரகுநாதன் நினையீன்ற தாயே அருட்கோசலை அப்படின்னு சொல்றார். இதுல என்னன்னா, ஒரு புலவனுக்கு தெய்வம் வந்து உதவுங்கிறது இதுதான். ரகுநாத சேதுபதியோட அம்மா பேரு கோசலை. இவர் அப்படி சந்தக்கவி பாடுறான், அது எங்க அம்மாவை பத்தி பாடுறேன். இருங்க, நீங்க யாரு, எங்க அம்மா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா நான் முருக பக்தர், ஆனா முக்கியமா உங்களுக்கு ஆகாத திருநெல்வேலியில இருந்தா நான் வர்றேன், சொக்கம்பட்டியினுடைய ஸ்நானாதிபதி, என் பேர் பொன்னம்பல பிள்ளை, உங்க அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்தோம்னா அவர் வந்து மகிழ்ந்து போய் அவரோட உட்கார்ந்து நல்லா உறவாடுறார். 2-3 நாட்கள் அங்கேயே தங்க வைக்கிறாரு. நல்ல விருந்து உபச்சாரம் எல்லாம் பண்றாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்த நோக்கம் இதுக்காகத்தான் என்கின்ற மேட்ரை அங்கே ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா சேதுபதி மன்னருக்கு கோபம் வந்துச்சுன்னா தலையில் இருக்காது. அப்போ இவர் மெல்ல நான் பழனிக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு திருப்பி வந்து விருந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்ல மூடு பார்த்து அவர்கிட்ட, சார் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, எல்லா க்ஷேத்ராடனங்களும் நாங்கள் பார்க்குறோம், உங்கள் உத்தரகோச மங்கை கோயில் ரொம்ப பிரபலம்னு சொல்கிறாங்களே, அதையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன, 4-5 ஆட்கள் அனுப்புகிறேன், போய் சாமி கும்பிட்டுவாங்கன்னு அனுப்புகிறாரு. அங்கே போய் நின்றுட்டு அங்கே ஒரு ட்ராமா. அந்த ட்ராமா என்னென்னா, அங்கே அந்த ஒவ்வொரு சிலையாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு பட்டர்கிட்ட சொல்கிறாரு. ஒன்று ஒன்றா வரும்போது சங்கரங்கோயில் சங்கரநாயனார் சிற்பம் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நின்றுட்டு ட்ராமா என்னென்னா, புற்றெங்கே, புன்னை வனமெங்கே, பொற்கோயில் சுற்றெங்கே, நாக சுனையெங்கே, இதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஏண்டா கிடக்கிற சங்கர நயனாரேன்னு ஒரு வெண்பா பாடுறாரு. அங்கே கோயில் இருந்த ஒரு ஒற்றன் அதுக்குள்ளார அரண்மனைக்கு தகவல் சொல்லிட்டான், சார் வந்தாரு, நம்ம இந்த சிலை முன்னாடி நின்று ஒரு வெண்பா பாடுறாரு சார் அப்படின்னு. இவர் அங்கே திரும்பி போகிறதுக்குள்ளார சேதுபதி மன்னருக்கு ஒரு எல்லா ஐடியாவும் கிடச்சிருச்சு. என்ன தம்பி, அங்கே ஏதோ ஒரு வெண்பா பாடினியாமே, நான் மட்டும் வெண்பா பாடலை, நான் பாடின வெண்பாவுக்கு இறைவனே ஒரு பதில் வெண்பா கூட பாடினாரு, அதை சொல்லட்டுமா ராஜா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க. சிவன் பாடின வெண்பா என்னன்னா, நான் ஏன்பா இங்கே வந்து கிடக்கிறேன், ஆடு திருடிட்டு போகிற கல்லணை போல இந்த செண்பகக்கன் நம்பிங்கிறவன் ராவோட ராவா என்னை தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து அடமானத்தில் போட்டுட்டான், அதனால தான் நான் இங்கே வந்து கிடக்கிறேன்னு ஒரு வெண்பா இறைவனே என்கிட்ட பாடினார் சார்ங்கிறாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு ரங்கநாத சேதுபதிக்கு, யோ உன் தெய்வம் அந்த கரிசக்காட்டில் கிடக்கிறத விட இங்கே 3 வேளையும் நல்ல கவனிப்பில் நல்ல முறையில் அவருக்கு ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் வச்சுருக்கோம், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதங்கிறாரு. இவர் வந்து அதெல்லாம் சரிதான் சார், நீங்கள் நல்லா தான் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த நிலத்தில் இருப்பது தானே அழகு, அதனால் தயவு பண்ணி எங்களுடைய தெய்வத்தை திருப்பி கொடுத்துருங்க என்று சொல்கிறார். அவரும் எப்படி குமரித்துறையில் ஒரு பெரிய மங்கள நிகழ்ச்சி மாதிரி அவரும் ஒரு பெரிய விழா எடுத்து உன் தெய்வத்தை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். இவர் அதுக்குள்ளார ஆரை அழகப்ப முதலியாருக்கு தெய்வம் வந்துக்கிட்டு இருக்கு, நீ மதுரை திருமங்கலத்திலே வந்து நின்று இந்த தெய்வத்தை வரவேற்றுட்டு போகணுன்னு சொல்கிறார். இந்த சம்பவம் இந்த நினைவு மஞ்சரி நூலில் மிக மிக சிறப்பாக ஊவேசாவால் எழுதப்பட்டிருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், உங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்கிற வழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த புத்தகம் 2 தொகுதி 1940 இதனுடைய முதல் பாகம் வந்தது, 1942 இதனுடைய 2வது பாகம் வந்தது. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்றாடம் ஒரு கதை சொல்கிற வழக்கம் இல்லாமல் 14 ஆண்டுகளாக தினசரி ஒரு கதை. இப்போ இந்த உரையை முடிச்சிட்டேன்னா இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய கதையை அவங்ககிட்ட சொல்லுவேன். அது சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க தூங்க போவாங்க. அது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அற்புதமான பல கதைகள் இருக்குது. இன்னும் ஒரு கதையை சொல்லிட்டு இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னா, கலாப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலாப காதலா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போ அது ஏதோ ரொமான்டிக்கான வேர்டுன்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. கலாபம் என்றால் அந்நியர் படையெடுத்து வர்ற போர்க்காலம் என்று பெயர். எப்படி மதுரையில் மாலிக் கபூருடைய ஒரு அலர்ட் இருந்துச்சோ, அதே மாதிரி சிதம்பரத்தில் 200-225 ஆண்டுகளுக்கு முன்பு இது மாதிரி அந்நியர் படையெடுப்பு வரக்கூடிய ஒரு ஆபத்து இருந்தது. அப்போ தீட்சிதர்களுக்கு எல்லாமே இருந்த ஒரு பயம் என்னன்னா, இவன் நம்முடைய நடராஜரை தில்லை மூர்த்தியை ஏதாவது செஞ்சிட்டான்னா என்ன பண்றதுன்னு அவங்க கூடி 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 மறுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், தீட்சிதர்களுடைய குடும்பத்திற்கே தலைவன் சிவன் தான் சிதம்பரத்தை பொறுத்த மட்டும். இவங்க பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஊர்ல கொண்டு போய் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயா கொண்டு போய் அந்த சிதம்பரம் நடராஜரை வைக்கிறாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு, சிதம்பரம் நடராஜர் இருக்கிறதுனால சிதம்பரத்துக்கு பேர் தில்லை இல்லை. அவர் எந்த ஊர்ல போய் உட்காராரோ அந்த ஊர் தில்லை ஆயிடும். ஸோ அவரை கொண்டு போய் எந்த ஊர்ல வச்சாலும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வர்றாங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு காட்டுற மாதிரி இருக்கு. அப்போ என்னடா இது, எங்கே போனாலும் மக்கள் கூட்டம் வருது, பகலில் இந்த நடராஜரை தூக்கிட்டு போக முடியல. எல்லாரும் கலந்து பேசி துணிஞ்சு ஒரு 10 தீட்சிதர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கலாப காலம் முடிகிற வரைக்கும்
நடராஜரை எங்கேயாவது ஒளிச்சு வைப்போம், கோயிலில் வச்சா கண்டிப்பாக மாட்டிடுவோன்னு சொல்லி ராவோட ராவா தூக்கிக்கிட்டு நடக்கிறாங்க. அவர்கள் கால் சோர்ந்து வந்து சேர்ந்த இடம் ஒரு மாபெரும் புளியந்தோப்பு. பெரிய பெரிய பிரம்மாண்டமான புளிய மரங்கள் அங்கே இருக்குது. அதில் ஒரு புளிய மரத்தில் பெரிய பொத்து. ஒரு தீட்சிதர் சொல்கிறாரு, வேற வழி இதுக்கு மேலே நம்ம நடக்க முடியாது, டெஃபினட்டாக விடிஞ்சிரும், ஊரே கூடும், மாட்டிக்க போகிறோம், பேசாமல் இந்த பொந்தில் வைப்போம், களிமண்ணை வச்சு பூசிடுவோம், அடையாளம் வச்சுப்போம், திருப்பி வந்து எடுத்துப்போம் என்று முடிவு பண்ணி அந்த பொந்துக்குள்ளார நடராஜர் சிலையை வச்சு களிமண்ணை வைத்து பூசி விட்டார்கள். பூசிட்டு வந்த வழியே எல்லா சிதம்பரத்துக்கு போயாச்சு. நடராஜரை ஒளித்து வைத்திருக்கின்ற தகவல் வெளி உலகத்துக்கு தெரியாமல் தினமும் பூஜை நடக்கிற மாதிரி, அர்ச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு சித்திரத்தை அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். கலாப காலம் முடியுது. இப்போ திரும்ப நடராஜரை கொண்டு வரணும். அதே 10 தீட்சிதர்கள் கிளம்பி போகிறாங்க. எவ்வளவு நாள் கழிச்சு கிளம்பி போகிறாங்க? கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் கழிச்சு கிளம்பி போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், போன வாரம் ஒரு ஊரை நம்ம பார்த்துருப்போம், அடுத்த வாரம் அங்கே போகும்போது இந்த ஊரே மாறி இருக்கும். ஒரு புளியந்தோப்பு எப்படி இருக்கும்? இவங்க அங்கே போனால் எல்லா புளிய மரமும் அவங்களுக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது. எந்த மரத்தில் வச்சோம்னு அவங்களுக்கு தெரியல. தேடுறாங்க. ஒருவேளை இங்கே தான் வச்சோமா அல்லது பக்கத்து ஊரில் வேற எங்கேயாவது வச்சிட்டோமா, எதுவுமே தெரியல. மணிக்கணக்காக தேடுறாங்க. தீட்சிதர்கள் வந்து நடராஜரை கண்டுபிடிக்காம சாப்பாடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்காங்க. ஒன்றுமே முடியல, கண்டுபிடிக்க முடியல. எந்த பொந்துல ஒளிச்சு வச்சோம் தெரியல. கடுமையாக சோர்ந்து ஒரு மரத்தடியில் விழுந்துட்டாங்க. அப்போ அந்த வழியா மாடு மேய்ச்சிட்டு ஒரு பையன் போறான். இன்னொருத்தர் வந்து, டே அந்த மாட்டை கொண்டு போய் அம்பல புளியில கெட்டுறா அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் காதுல என்ன சொன்ன அம்பல புளியா? அம்பல புளின்னு எது சொல்றீங்க? அது எனக்கு தெரியாதுங்க. இந்த புளியந்தோப்புக்கு ஒரு முதலாளி இருக்கார், பண்ணையாரு. அவர் ஓயாம இந்த மரத்துக்கு பூஜை பண்ணுவார். இது அம்பல புளின்னு அவர் தான் சொல்லுவார், நாங்களும் அப்படி சொல்றோன்னு அந்த பண்ணையார் வீட்டுக்கு போறாங்க. போய் இவங்க வந்த நோக்கத்தை சொல்றாங்க, திருப்பி சொல்றாங்க. அவருக்கு தன்னை தேடி வந்த நடராஜரை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்றீங்க, ஏது சொல்றீங்கன்னு அவரும் பிடி கொடுக்காம பேசுறாரு. டக்குன்னு 10 பேரும் காலில் விழுந்து, ஐயா கண்டிப்பா ஏதோ ஒரு மரத்துல உங்க தோட்டத்தில் தான் நடராஜர் இருக்காரு, நீங்க சொல்லிருங்க விஷயத்தன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஐயா நீங்க வந்துட்டு போனதுக்கு மறுநாள் நான் காலையில போய் பார்த்தேன். என்னடா இந்த மரத்துல ஒரு பொந்து இருக்குமே, பொந்த காணுமேன்னு பக்கத்தில் போனால் நீங்கள் சரியா பூசலை, ராத்திரி இருட்டில் எட்டி பார்த்தா உள்ள இருக்கிறது நடராஜர். அச்சச்சோ, நடராஜர்ல வந்துட்டார் நம்ம தோட்டத்துக்கு. நான் மீதியை பூசிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டேன். நிம்மதியாக தூங்க முடியுமா? நம்ம தோட்டத்தில் சிதம்பரம் நடராஜரே இருக்கிறாரு, வேற வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அந்த மரத்துக்கு ஒரு துணியை கட்டி ஏதோ ஒரு பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, எடுத்துட்டு போங்க என்று சொன்னார். ஆகவே அந்த இடம் அம்பலப்புலி. அதுதான் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இன்றும் புளியங்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். இந்த கதையை நான் என்னுடைய மகள் இளம்பிரைக்கு நான் ஒரு நாள் தூங்க வைக்கிறதுக்காக சொன்னேன். அவளுக்கு என்னை மாதிரி லகர பிரச்சனை உண்டு. நான் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவள் சொன்னா அந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு, நல்ல வேலைப்பா அந்த பண்ணையார் அம்பலப்புலின்னு சொன்னார், அதையே மாற்றி புளியம்பலம்னு சொல்லியிருந்தாருன்னா இவங்களுக்கு என்ன க்ளூ கிடைச்சிருக்கும், வேற இடத்தையும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க என்று அவர் சொல்கிறார். இவ்வளவு சுவாரஸ்யமான கதைகள், ரொம்ப ரொம்ப நல்ல கதைகள் இருக்கு. சங்கராபரணத்தை அடமானம் வைத்த ஒருத்தர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. செண்டகராமன் ஒரு கதை இருக்கு. இப்படி விதவிதமான சுவாரஸ்யமான உண்மை கதைகள் உவேசா எழுதியிருக்கிறார். நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி புத்தக திருவிழாவிலே மறவோம் என்கின்ற தலைப்பிலே நான் மறக்கப்பட்ட தமிழறிஞர்களை பற்றி ஒரு உணர்ச்சிகரமான உரையை நிகழ்த்தினேன். அது என்ன மீறி நடந்துவிட்ட ஒரு உரை. ஆனால் அந்த உரையினுடைய விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளில் இருந்து என்னை அழைத்து, அவங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு தமிழறிஞர்களுடைய பெயர்களை வைப்போம், அவர்களுடைய பெயரால் பரிசு போட்டிகளை நடத்தப் போகிறோம் என்று தெரிவித்தார்கள். அதையெல்லாம் விட பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய சொந்த ஊரில் இருந்து என்னை அழைத்து, ஐயா நம்ம ஊரில் சாத்தான்குளம் ராகவன் என்கின்ற ஒரு அறிஞருக்கு நினைவு சொற்பொழிவை நடத்த போறோம். அவர் வந்து தமிழ்நாட்டு திருவிளக்குகள், தமிழர் கப்பற்கலை, கோநகர் கொற்கை, ஆதிச்சநல்லூர் பண்பாட்டை பற்றின புத்தகங்கள், தமிழர் பண்பாட்டில் தாமரை என்று ஏராளமான நூல்கள் எழுதின ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர்கள். 80 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், எல்லாமே ஆய்வு நூல்கள். அவருக்கு ஒரு நினைவு கருத்தரங்கம் வைப்போம் என்று சொன்னார்கள். அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், பரிசல் என்கின்ற பதிப்பகத்தை நடத்தக்கூடிய சிவகுருநாதன் என்கின்ற பதிப்பாளர் என்னிடம் வந்து, ஐயா இவர் திருவிக்க எழுதி இதுவரை அச்சில் வராத 1500 பக்க நூல் என்னிடம் பலகாலமாக இருக்கிறது, உங்கள் உரையை கேட்ட பிறகு அந்த புத்தகத்தை நான் அச்சுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் விட எனக்கு பெரிய பெருமையாக நான் என்ன கருதுகிறேன் என்றால், நாம எழுத்தாளர்களை படிக்கிறோம்,
கவிஞர்களை படிக்கிறோம், நாவல் படிக்கிறோம், சிறுகதை படிக்கிறோம். ஆனால் நம்முடைய பண்பாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்த தமிழ் அறிஞர்களை பற்றிய நூல்களையோ அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் நம்ம படிக்கிறதில்ல. அதை வாங்கி படிப்பது தான் ஒரு உண்மையான ஒரு சரியான காணிக்கையாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த அறிவார்ந்த சபைக்கு நாம ஊவேசாவிலிருந்து ஆரம்பிக்கிறதாக இருந்தால் என் சரிதம் ஒரு நல்ல தேர்வு, அல்லது இந்த நினைவு மஞ்சரி ஒரு நல்ல தேர்வு, கண்டதும் கேட்டதும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அது ஒரு நல்ல தேர்வு, பழையதும் புதியதும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது எல்லாமே உரைநடை நூல்கள், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி ஆனந்த விகடன்ல சுஜாதாவுடைய கற்றதும் பெற்றதும் நீங்க ரசிச்சிங்களோ, எப்படி மதன் கேள்வி பதிலில் ரசிச்சிங்களோ, அதே அளவுக்கு சுவை குன்றாமல் வாசிக்கவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நண்பர்களுக்கோ பகிரவும் அந்த புத்தகம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். காந்தியால் பாராட்டப்பட்ட, பாரதியால் போற்றப்பட்ட, தாகூர் வீடு தேடி சென்று சந்தித்த, பெரியாரால் புகழப்பட்ட, தான் வாழ்ந்த காலத்தில் அத்தனை அறிஞர்களாலும் போற்றப்பட்ட ஊவேசா மீது இன்று சாதி காழ்ப்புகளால் நிறைய விமர்சனங்களும் அவதூறுகளும் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு இந்த மேடையை பயன்படுத்தி கொள்கிற அளவுக்கு நான் ஆளும் இல்லை, அதற்குரிய ஆய்வு தகுதி கிடையாது. நான் ஒரு இலக்கிய மாணவன், இலக்கிய வாசகன், அவ்வளவுதான். ஆனால் இந்த சபையை சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், தணிகை புராணம், திருக்குற்றால குறவஞ்சி, தமிழ் விடு தூது, சிற்றிலக்கியங்கள், இந்த புஸ்தகங்கள் எல்லாமே ஒரே ஒரு ஏடு தாங்க இருக்கு. அந்த ஒரு ஏடு கடைசி ஏடுங்க. அதையும் நெய்யில முக்கி வேள்வில சுவாகா அப்படின்னு போட்டிருந்தாங்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அதை கொண்டு போய் ஆத்துல போட்டிருந்தார்கள் என்றால், அந்த ஒரு ஏட்டை ஊவேசா காப்பாற்றவில்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? அந்த ஒரு ஏட்டை போகிக்கு சொக்கப்பனையில் திருக்கார்த்திகைக்கு வச்சு சேர்த்து கொளுத்திருந்தார்கள் என்றால் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நம்ம ஆரிய பண்பாடு வேற, தமிழ் பண்பாடு வேற என்கின்ற எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸை 8 கோடி தமிழர்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சாத்தியம் இருந்திருக்குமா? இந்த திராவிட அரசியல், திராவிட விவாதம் என்பது நடந்திருக்குமா ஊவேசா இல்லை என்றால்? சரி, சிலப்பதிகாரத்தையும் புறநானூற்றையும் ஒவ்வொரு மேடையிலும் பேசிதான் திராவிட இயக்கங்கள் வளர்ந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குறுந்தொகையும் குற்றால குறவஞ்சி எங்களுடைய சொத்து என்று தமிழ் தேசியர்களும் தனித்தமிழ் இயக்கத்தாரர்களும் பெருமையோட சொல்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் போனா வலதுசாரிகள் 60க்கும் மேற்பட்ட ஆலயத்தினுடைய திருவந்தாதிகள், உலா நூல்கள், புராணங்கள், ஆலய சரிதங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம ஊவேசா போட்டு வைத்த பாதையில தான் திராவிட இயக்கம், ஊவேசா போட்டு வைத்த பாதையில் தான் தனித்தமிழ் இயக்கம், ஊவேசா போட்டு வைத்த பாதையில தான் தமிழ் தேசியம், ஊவேசா போட்டு வைத்த பாதையில் தான் வலதுசாரி அரசியல். நீங்க எந்த அரசியல் தரப்பாக வேணா இருங்க, ஆனா ஊவேசா என்பவர் தான் நம்மளுடைய விதை, அதை மறந்து விடாமல் இருங்கள். ஊவேசா செய்திருக்கிற சாதனைகளை பார்த்தால் தமிழ்நாட்டில் வள்ளுவனுக்கும் பாரதிக்கும் பிறகு அதிகமான சிலைகள் ஊவேசாவுக்கு தான் வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சாலைக்கு கூட ஊவேசாவுடைய பெயர் கிடையாது, ஒரு தெருவுக்கு கூட ஊவேசாவுடைய பெயர் கிடையாது. ஊவேசாவுடைய நினைவில் கார்குடியில் ஒரு நூலகம், அதுவும் தனியார் ஆர்வலர்கள், இந்த சரவணனை மாதிரி இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கோட்டி பிடித்த இளைஞர் கூட்டத்தால் அது நடத்தப்படுது. அரசு அங்கீகாரம் என்பது இன்னமும் இந்த ஊரில் ஊவேசா பழைய காலம் வாழ்ந்த இந்த ஊரில் அவருக்கு இன்னும் அமையவில்லை. நான் ஹொய்சால ஆலயங்களை பார்ப்பதற்காக, தொல்லியல் சின்னங்களை பார்ப்பதற்காக கர்நாடகா முழுக்க தொடர்ந்து பயணம் போயிட்டே இருக்கேன். அங்கே ஒவ்வொரு கிராமத்தினுடைய பஸ் ஸ்டாப்லையும் விஸ்வேஸ்வரையாவுக்கு ஒரு சிலை இருக்கு. ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய சுவர்லையும் குவெம்புவை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க, கிருஷ் கர்நாடை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க, இவர் சிவராம காரந்தை வரைந்து வைத்திருக்கிறார்கள், சந்திரசேகர கம்பாவாவுடைய ஓவியத்தை வரைந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மொழிக்கும் அந்த பண்பாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர்கள், ஞானபீடம் விருது பெற்றவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஞானபீடம் விருது பெற்றவர்களுடைய ஒரு புகைப்படமாவது நம்முடைய அரசு பள்ளியில இருக்குமா? நம்ம ஊர் நூலகங்களில் ஜெயகாந்தனுக்கோ அல்லது அகிலனுக்கோ ஒரு படம் இருக்கிறதா? இது ஒரு பெரிய புறக்கணிப்பு. இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்பு நான் பார்த்தேன், பாரத ரத்னா விருது அது வாங்குறதுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று இந்த மத்திய அரசு வரையறை செய்து வைத்திருக்கிறது என்று. அதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிற தகுதிகளின் அடிப்படையில் பார்த்தால் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் 10 மடங்கு அதற்கு தகுதியானவர். உண்மையிலேயே தமிழை நேசிப்பதாக சொல்லிக் கொள்கிறவர்களும் தமிழ்நாட்டின் பெருமையை உலக அரங்கில் கொண்டு செல்வதாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மத்திய அரசு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையருக்கு காலம் சென்ற பிறகாவது இப்போதாவது ஒரு பாரத ரத்னாவை அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த பெரம்பலூர் மக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.